ஏன்? அதுக்கு எஃபர்ட் எடுத்து அது என்ன ஏதுன்னு கற்றுக் கொடுக்கவோ இல்லை தெரிஞ்சுக்கவோ கற்றுக்கவோ நமக்கு மனசு இல்லை. ஓகே, இவ்வளோ நாள் எப்படி படித்தோமோ அதை பற்றி இனி கவலைப்பட வேண்டாம். இவ்வளோ நாள் என்ன நடந்துச்சு அதை பற்றி யோசிக்காதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு பெஸ்ட் ஒரு வழியை காட்டுவார், அதன்படி செய்வோம். ஓகே, இப்போ எங்கே தொடங்கணும்னா பைபிளை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்டரியை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்க போக போக அந்த லிஸ்ட்ல இருக்கிற பைபிள், அந்த லிஸ்ட்ல இருக்கிற புக்ஸ் எங்க வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்களே அந்த புத்தகத்தை ஃபாலோ பண்ண ஈஸியா இருக்கும். ஓகே, நான் சொல்றது புரியுதா? பின்னாடி? ஓகே, இப்போ ஹிஸ்டரியை ஆரம்பிக்கலாம். ஹிஸ்டரி எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? ஜெனசிஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆதியாகமம் புஸ்தகம் உங்களுக்கு சிலது தெரியும், சிலது தெரியாது. கவலைப்படாதீங்க, நீங்க வீட்டுக்கு போய் இனிமே கூட படிங்க. நான் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்கிப் பண்ணிட்டே போறேன், ஆனா நீங்க தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டே வாங்க. முதல் புஸ்தகத்துக்கு என்ன சொல்லுது? ஆதியாகமம். இந்த ஆதியாகமத்துல 1 இருந்து 11 அதிகாரங்கள், மொத்தம் 50 அதிகாரம் இருக்குது. 1 இருந்து 11 அதிகாரங்கள் இருக்குதே. அந்த 1 to 11 இதுக்குள்ள இருக்கிற வருஷம் மட்டும் 2000 வருஷம் இருக்குது. 2000 வருஷ சம்பவங்கள் இந்த ஜஸ்ட் 11 சாப்டருக்குள்ள இருக்கு. ஓகே, சாப்டர் 12 to 15. இது எங்கிருந்து சொல்லுது? இங்க ஆபிரகாம் முதல் யோசேப்பு வரை. இங்க பாருங்க, ஆதியாகமத்தினுடைய சுருக்கம். ஆதியாகமம் மொத்தம் 50 அதிகாரங்கள். அத முதல்ல 4 பிரிவு, 4 நிகழ்ச்சிகள். 1 சிருஷ்டிப்பு, பாவம், ஜலப்பிரளயம், தேசங்களின் பிரிவு. இது 4 முக்கிய நிகழ்ச்சிகள். எதுக்கு? இந்த 1 to 11க்குள்ள இந்த 4 நிகழ்ச்சிகள். 4 நிகழ்ச்சிகள் அந்த 1 to 11ல ரொம்ப முக்கியமானது. 1, தேவன் படைக்கிறாரு, மனுஷன் விழுந்து போறான், ஜலப்பிரளயம் வந்து அழியுது, தேசங்கள் சிதறடிக்கப்படுது. இது 4 முக்கிய நிகழ்ச்சி. இதான் 1 to 11. அப்போ இந்த 12 to 15ல 4 முக்கிய மனிதர்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. இந்த 4 பேரும் தான் இங்க வராங்க. அப்ப இந்த 4 முக்கிய மனிதர்கள், இதான் ஆதியாகமம். 50 அதிகாரம் எவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டோம் பாரு. இப்ப நீங்க வேற ஒண்ணுமே இல்ல, கன்ஃபியூஷன். இதான், இவ்வளவுதான். 4 நிகழ்ச்சிகள், 4 மனுஷர்கள், ஆதியாகமம் முடிஞ்சு போச்சு. ஓகே, புக். அடுத்த புஸ்தகம் யாத்திராகமம். யாத்திராகமம் எங்க அப்படின்னா இதனுடைய தொடர்ச்சி. மோசேன்னு ஒருத்தர் வரா. எகிப்துல இஸ்ரவேலர் அடிமையா இருக்கிறாங்க. மோசே அவங்கள எகிப்துல இருந்து கூட்டு போறாரு. அந்த எகிப்துல இருந்து மோசே அவங்கள கூப்பிட்டுட்டு போறாரு. அதுதான் யாத்திராகமம். அந்த யாத்திராகமத்துல தேவன் பிரமாணங்களை கொடுக்கிறாரு. ஆசரிப்பு கூடாரம் மாதிரியை காட்டுறாரு. அவ்வளவுதான். நான் இன்னொரு முறை கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முறை நான் வந்தா உங்களுக்கு புக் பை புக் எடுப்பேன். இது உங்களுக்கு வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான். இப்போ இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சா நாங்க அங்க என்ன பண்ணுவோம்னா அப்புறம் புக் பை புக்கா போவோம். வெறும் ஜெனசிஸ் மட்டும் எனக்கு 4 months ஆகும் முடிக்க. அந்த சாப்டர் 1 to 11க்கே நாங்க வந்து 6 hours செலவு பண்ணுவோம். அந்த அளவுக்கு விஷயம் இருக்குது சொல்றதுக்கு. யாத்திராகமம் ஒண்ணும் கிடையாது. மோசே ஜனங்களை மீட்டுட்டு வர்றாரு. ஆசரிப்பு கூடாரம் அந்த பேட்டர்னை கொடுக்கிறாரு. அதான் யாத்திராகமம். போயிடுச்சா? முடிஞ்சிருச்சா?
முடிஞ்சிருச்சா? தூங்கிட்டீங்களோ? அடுத்த புக்கு லேவியராகமம். லேவியராகமம் என்ன சொல்லுது? லேவியர்கள் எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லுது. அதான் லேவியராகமம். ஓகே, அடுத்த புஸ்தகம் என்னாகமோ? வனாந்தரத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்ற நிகழ்ச்சிகள் என்னாகமோ. அடுத்த புஸ்தகம் உபாகமம். அப்போ இங்க பாருங்க, யாத்ராகமம் டு உபாகமம் மொத்தம் 40 வருஷம் சம்பவங்களை சொல்லுது. அவ்வளவுதான். யாத்ராகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. அந்த வனாந்தரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்றது தான் அந்த 4 புஸ்தகமும். புரிஞ்சிருச்சா? உபாகமம் ஒண்ணும் இல்லை, மோசேவுடைய கடைசி செர்மன் தான் உபாகமம். அவர் என்ன பண்றாரு இங்க பாருங்க. ஏன் மோசே இவங்களை எகிப்துல இருந்து கூட்டு வராரு? கவனிங்க. தேவன் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு? நீ வா, உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தை விட்டு வா, நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு போ, உனக்கு ஒரு தேசம் கொடுப்பேன்னு கானான்னு சொன்னாரு இல்ல? அந்த கானானுக்கு தான் இந்த மோசே இவங்களை எகிப்துல இருந்து அழைச்சிட்டு போறாரு. அப்போ யாத்திராகம் முதல் உபாகம் வரைக்கும் 40 வருஷ சம்பவங்கள் உள்ள இருக்குது. அதுல யாத்திராகம்ன்றது ஆசரிப்பு கூடார, லேவியராகமோ ஆசாரியர்கள் எப்படி வேலை செய்யணும், என்னாகமோ வழியில என்ன நடந்துச்சு, உபாகமோ மோசேவுடைய கடைசி செர்மன். மோசே உபாகமத்துல புஸ்தகம் சொல்லுது, மோசே இந்த புஸ்தகத்துல முடிவுல அங்க மோசே மரிக்கிறாரு. அப்ப மொத்தம் இப்ப எத்தனை புஸ்தகம் பார்த்தோம்? இதுல எந்த சேஞ்சஸும் இல்லை, சேம். நீங்க இதை புரிஞ்சுக்கினா போதும். இது வரைக்கும் எதாவது டவுட் இருக்குல்ல? நம்ம ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டே இருப்போம், உள்ள போகணும், மல்கியா வரைக்கும் போகணும். இப்போ மோசே உபாகமம் புஸ்தகம் எண்டுல மோசே மரிக்கிறாரு. மறைஞ்சதும் லீடர்ஷிப்பை ஹேண்ட் ஓவர் பண்றாரு யோசுவா கிட்ட. யோசுவா அப்போ இந்த உபாகமுக்கு அடுத்த புஸ்தகம் என்ன? யோசுவா. அப்ப ஏன் யோசுவா இருக்குதுன்னா, மோசே இங்க இவருடைய தலைமைய, இவருக்கு தலைமை பொறுப்பை கொடுக்கிறாரு. நீங்க பைபிளே படிக்கலன்னா நான் சொல்றது உங்களால ஃபாலோ பண்ணவே முடியாது. அதனால நான் உங்களுக்கு கிளிப்புள்ள மாதிரி என்னால அந்த அளவுக்கு போய் ஏபிசிடிலிருந்து நடத்த முடியாது. இது ஏற்கனவே படிச்சவங்க ஃபாலோ பண்ண முடியும். அதனால எவ்வளவு உங்களுக்கு கிடைக்குதோ அவ்வளோத்தையும் கேட்ச் பண்ணுங்க. ஓகே, யோசுவா எங்க வந்தோம்? ஓகே, இப்ப மோசே மரணம் முடிஞ்சிருச்சு. யோசுவா லீடர்ஷிப். யோசுவா என்ன பண்றாரு? கானானுக்குள் கொண்டு போறாரு. இப்ப பாருங்க, எனக்கு மேப் இருக்கா? மேப் வரலையோ? வராதோ? மேப் கம்ப்யூட்டர்ல வராதோ? ஓ மை காட், அது எனக்கு தேவையா இருக்குமே. ஓகே சரி. யோசுவா என்ன பண்றாரு? இவங்களை கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்த்துடுறாரு. இதுதான் யோசுவா புஸ்தகம். லேண்டுங்களை பறிச்சு அந்த 12 கோத்திரங்களையும் உள்ள போய் எல்லாருக்கும் லேண்ட் பிரிச்சு கொடுத்துடுறாரு. இதுதான் யோசுவா புஸ்தகம். இப்ப எவ்வளவு தூரம் வந்துட்டோம்? ஆதியாகமத்துல இருந்து எவ்வளவு புஸ்தகம் வந்திருக்கும்? லிஸ்ட். நீங்க படிக்க போறது இல்ல, நீங்க லிஸ்ட்டை மட்டும் ஓபன் பண்ணுங்க. லிஸ்ட்ல தான் இன்னைக்கு பாடமே. இண்டெக்ஸ் 6வது புஸ்தகம் வரைக்கும் வந்துட்டோம். இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லை. இப்போ எல்லாம் எங்க லேண்ட்ல செட்டில் ஆயிட்டாங்களா? கானான்ல செட்டில் ஆயிட்டாங்களா? எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, 12 கோத்திரம். இப்ப இந்த புஸ்தகத்தின எண்டுல யோசுவா மரிக்கிறாரு. இப்ப எல்லாம் இந்த பூமியில இருக்கிறாங்க. லீடர் இல்ல, ஒரு லீடர் இல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த லீடர் மோசே மாதிரியோ யோசுவா மாதிரியோ யாரும் இல்லை. எல்லாம் இங்க செட்டில் ஆயிட்டதுனால
இங்க குழப்பம் அதிகமானப்போ, லீடர் இல்லாத போனப்போ தேவன் ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளை எழுப்புறாரு. அப்ப இந்த ஊருக்குள்ள, இந்த தேசத்துல நியாயாதிபதிகள் எப்படி ஆளுக செஞ்சாங்க அப்படின்னு சொல்ற புஸ்தகம் தான் நியாயாதிபதிகள் புஸ்தகம். ஓகே, இப்ப நியாயாதிபதிகள் அப்படின்னு தெரிஞ்சால இதனுடைய தொடர்ச்சி என்னன்னு நம்ம அது வந்து ஏதோ ஒரு தனி நாட்டில் நடந்த மாதிரி பார்க்க கூடாது. அது ஒன்றும் இல்லை. யோசுவா போய் லேண்ட்ல எல்லாரையும் சேர்த்துட்டாரு. அங்க அந்த ஊர்ல மக்கள் பெருகிட்டாங்க, ஆனா லீடர் இல்லை. அப்போ லீடரை தேவன் எழுப்புறாரு. எப்படி எழுப்புறாருன்னா, யார் மேலேயாவது ஒருத்தர் மேல கர்த்தருடைய ஆவி வந்து இறங்கும், அவன் நியாயம் செய்வான். 20 வருஷம் 30 வருஷம் நியாயம் செய்வான். அவன் தான் நியாயாதிபதி. அவன் பாருங்க, அவன் அந்த நியாயாதிபதிகள்ல சிலர் போரிடுவாங்க, சிலர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, சிலர் நியாயம் விசாரிப்பாங்க. விதவிதமா இருக்கும். அதுல இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 12 நியாயாதிபதிகள் வருவாங்க. 12 நியாயாதிபதிகள் வருவாங்க. அதுல தான் அந்த ஒத்னியேல்ல இருந்து தெபோரால் தொடங்கி சாம்சன், சிம்சன், சிம்சன் தான் கடைசி நியாயாதிபதி அந்த புஸ்தகத்துல. அப்ப நியாயாதிபதிகள் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, அந்த ஊர்ல தலைவரா இருந்தவங்க. கானான்ல முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்ப எங்க வந்துட்டோம்? நியாயாதிபதிகள் முடிஞ்சு அடுத்த புக் என்ன? ரூத். அந்த நியாயாதிபதிகள் பீரியட்ல ரூத் பெத்லகேம்ல கானான்ல இருந்துதான் மோவாப் ஊருக்கு போறா, திரும்ப வந்துடுறா. அவ்வளவுதான் ரூத். அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஓகே, அடுத்த புஸ்தகம் என்ன? கவனிங்க. இப்ப சாமுவேலுக்கு வரும். இனிமே நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். சாமுவேல் புஸ்தகம் எங்க தொடங்குதுன்னா, அது வந்து நியாயாதிபதியா இருந்த ஒரு ஏலி அப்படின்னு ஒருத்தங்கிட்ட இருந்து தொடங்குது. அவன் வந்து ஒரு நியாயாதிபதி. இங்க இருந்தா பாருங்க, இங்க எப்படி ஆட்சி செஞ்சாங்களோ அதே மாதிரி ஆட்டுக நியாயாதிபதி. இங்க வந்து ஏலின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் அங்கேயும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ சாமுவேல் புஸ்தகத்துல எங்க தொடங்குதுன்னா, நியாயாதிபதியா இருந்த ஒருத்தன், அவன் பேரு ஏலி, அவன் கிட்ட இருந்து அந்த புஸ்தகம் அவன் வருது. புரியுதா? இப்ப என்னன்னு கேட்டா, சாமுவேல், ரூத் முடிச்சிட்டோம், சாமுவேல் முடிச்சிட்டோம், சாமுவேலுக்கு வரோம். கவனிங்க, சாமுவேல் புஸ்தகத்துல நியாயாதிபதி யாரு? ஆசாரியன் யாரு? ஏலி. எல்லாமே அவன் தான். சாமுவேல் வீட்டுக்கு, சாமுவேலுக்கு அடுத்தபடியா அவங்க பிள்ளைங்க சரியில்லாததுனால தேவன் அவங்க பிள்ளைங்களை புறம்பே தள்ளிட்டாரு. அதனால ஏலியுடைய பிள்ளைங்க தள்ளிட்டாரு. அதனால தேவன் சாமுவேலை தெரிஞ்செடுக்கிறாரு. சாமுவேலை சின்ன வயசுல இருந்து தெரிஞ்செடுக்கிறாரு. அவன் சின்ன வயசுல இருந்தே வளர்ந்து தீர்க்கதரிசி ஆயிடுறான். கவனிங்க, இப்ப நியாயாதிபதிகள் முடிஞ்சு இன்னும் அந்த ஏலிக்கு அடுத்தது சாமுவேல். இந்த சாமுவேல் நியாயாதிபதியாவும் இருந்தான், தீர்க்கதரிசியாவும் இருந்தான், ஆசாரியனாவும் இருந்தான். சரித்திரம் புரியுதா? புரியுதா? ஓகே. இவன் காலத்துக்கு பிறகு இவன் பிள்ளைங்க சரியில்லை, ஏலியுடைய பிள்ளைங்க சரியில்லை. ஏலியுடைய பிள்ளைங்களும் சரியில்லை, சாமுவேல் பிள்ளைங்களும் சரியில்லை. அதனால அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு வந்து இனிமே நியாயாதிபதி வேண்டாம், மற்ற ஊர்ல இருக்கிற மாதிரி ராஜாக்களை எழுப்பித்தாங்கன்னு கேட்டாங்க. அதனாலதான் தேவன் சொன்னாரு,
அவங்க உன்னை தள்ளல, என்ன தள்ளிட்டாங்க. நான் அவங்கள ஆளணும்னு பார்த்தேன், அவங்க அதை விரும்பல. இப்போ தேவனுக்கு அது வருத்தமா இருந்துச்சு. கவனிங்க, இது இந்த ஹிஸ்டரியிலேயே டேர்னிங் பாயிண்ட். இது வரைக்கும் எந்த டேர்னிங் பாயிண்ட்டும் இல்லை, இங்கதான் இஸ்ரவேல் ஹிஸ்டரியே டேர்ன் ஆகுது. இது வரைக்கும் பாருங்க, ஆபிரகாம் மோசேவால் தேவனால நியமிக்கப்பட்டவர், மோசே தேவனால நியமிக்கப்பட்டவர், யோசுவா தேவனால நியமிக்கப்பட்டவர், நியாயாதிபதிகள் தேவனால நியமிக்கப்பட்டவங்க, எல்லாம் தேவன் செலக்ட் பண்ணி மக்களை ஆண்டாங்க. இங்க அப்படி தேவன் செலக்ட் பண்ண லீடருடைய பிள்ளைங்க சரியில்லாததுனால ஒரு தடவை இங்க பொறுத்துக்குனாங்க. இங்க ஒரு சேஞ்ச் வந்துச்சு. ஏலி பிள்ளைங்க சரியில்லை, அதனால சாமுவேல் வந்தான். சாமுவேல் ஏதோ ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருந்தாரு, ஆனா அவங்க பிள்ளைங்க சரியில்லை. அதனால இனிமே மக்கள் பார்த்துட்டாங்க, ஏலி பிள்ளைங்க சரியில்லை, சாமுவேல் பிள்ளைங்க சரியில்லை, அடுத்தது இன்னொரு பிள்ளை வந்தாலும் அப்படிதான் சரி இருக்கும். அதனால இனிமே இந்த சாய்ஸ் வேண்டாம், பெட்டர் நம்ம எலெக்ஷனுக்கு போயிடலாம், கிங்ஷிப் தான் எங்களுக்கு வேணும். மற்ற ஊர் பாருங்க, பெலிசியர் பாருங்க, 5 பட்டணம், ஆனா அவங்க 5 ராஜாக்கள் ஆள்றாங்க. ஏவியர், எபூசியர், எல்லாரும் ஊர்லயும் ராஜாக்கள். நம்ம ஊர்ல ராஜாக்கள் இல்லை, ஆனால் நம்ம ஊர்ல இனிமே ராஜாக்கள் வேணும்னு ராஜாக்களை கேட்டாங்க. அப்படி தேடுறப்போ ராஜாக்களை செலக்ட் பண்ணும்போது வந்தவர் தான் சவுல். சோ ஏலி, சாமுவேல், சவுல். இந்த சவுல் 40 வருஷம் ஆண்டாரு. அவர் ஆட்சிக்கு வந்த 2வது வருஷத்திலேயே தேவனுடைய நம்பிக்கையை இழந்தார். தேவனுடைய நம்பிக்கையை இழந்துட்டாரு. தேவன் இனி அவரை விரும்பல 2வது வருஷத்திலேயே. அப்போ மீதி 40 வருஷம் வரைக்கும் இருந்தாங்க. அப்படி இருந்தப்போ தேவன் சவுல புறம்பே தள்ளிட்டாரு, புதிய ஆளை செலக்ட் பண்ணாங்க. அவர் பேரு தாவீது. கவனிங்க, எந்த புஸ்தகத்தை டீல் பண்றோம்? இன்னும் 2 சாமுவேல், 1 சாமுவேல். சாமுவேல்லே இருக்கிறோம், சாமுவேல்ல இருக்கிறோம். சாமுவேல் புஸ்தகம் அப்படின்னாலே அண்ணால் வருவாங்க, ஏலி, சாமுவேல், சவுல், தாவீது. கவனிங்க, தாவீது இங்க ராஜாவா வர மாட்டாரு. 1 சாமுவேல்ல ஒரு வாலிபனா வனாந்தரத்துல அலைஞ்சு திரிவார். தாவீது சின்ன பையனா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தப்போ அவனை தேவன் உயர்த்தினாரு, கோலியாத்தை வீழ்த்தினான். அதன் நிமித்தம் அரண்மனைக்குள்ள பெயர் அவனுக்கு உள்ள நுழைய வாய்ப்பு வந்துச்சு. அதன் நிமித்தம் ராஜாவுடைய மருமகனானான். அதுக்கு பிறகு ராஜா அவன் மேல கோபப்பட்டாரு. அதனால தன்னை விட தாவீது திறமசாலியா இருக்கிறான்னு தெரிஞ்சதுனால சவுல் தாவீதை கொல்லுவதற்கு வகை தேடுறான். தாவீது சவுலுக்கு பயந்து 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 ஓடினான் பாருங்க. அந்த ஓடுற நிகழ்ச்சிகள் எல்லாம் எங்க சொல்லப்பட்டதுன்னா சாமுவேல் 1 சாமுவேல் புஸ்தகத்துல தான் இருக்குது. அன்னைக்கு முந்தானத்து யார் பைபிள் ஸ்டடிக்கு வந்தது உங்களுக்கு கேட்ச் பண்ண முடியும். ஏன்னா நான் அன்னைக்கு தான் அந்த சாமுவேல் புஸ்தகத்துல இருந்து சொன்னேன், தாவீது எப்படியெல்லாம் தப்பி போனார் அப்படின்னு. சாமுவேல் அப்ப 2 சாமுவேல் என்ன அப்படின்னா, 2 சாமுவேல் இந்த சவுல் இறந்த பிறகு தாவீது ராஜ்யபாரம் செய்ய ஆரம்பிச்சாரு. இதுதான் 2 சாமுவேல். முழுசும் 2 சாமுவேல் முழுசும் என்ன சொல்லுது? டேவிட் as a king. அவ்வளவுதான். என்ன பண்ணாரு, எப்படி ஆட்சாரு, எப்படி ரூல் பண்ணாரு, எப்படி ஆட்சி நடந்தது, ஆட்சியில என்ன நடந்துச்சு, எங்க சண்டை போட்டாரு, என்ன தப்பு பண்ணாரு, எல்லாமே. தாவீது சரித்திரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல தொடங்குது. ஆனால் அவனுடைய ஆட்சியும் சரித்திரமும் 2 சாமுவேல் கடைசி அதிகாரத்துல முடியுது.
அதே மாதிரி சவுல் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல சவுலுடைய சரித்திரம் தொடங்குது. 1 சாமுவேல் கடைசி அதிகாரம் சவுலுடைய ஆட்சி வாழ்க்கை எல்லாம் முடியுது. அப்போ உங்களுக்கு இந்த மைண்ட்ல வச்சுக்கணும், 1 சாமுவேல் 2 சாமுவேல் அப்படின்னா என்ன அப்படின்னு. 1 சாமுவேல் இந்த 4 பேரு, 2 சாமுவேல் இந்த ஒருத்தர், அவ்வளவுதான். சங்கீத புஸ்தகத்துல வர 73 சங்கீதங்கள் தாவீது எழுதினாருன்னு சொன்னோமே, அந்த 73 சங்கீதங்களும் தாவீது இந்த ஏரியா இந்த நாட்கள்ல தான் எழுதினாரு. இந்த நாட்கள்ல 1 சாமுவேல் 2 சாமுவேல் தாவீது வாழ்க்கை சொல்லப்படுகிறது. அந்த நாட்கள்ல தான் அந்த சங்கீதங்கள், தாவீதின் சங்கீதங்கள் எழுதப்பட்டது. அத தனியா புக்கு போட்டு தனி டைட்டில்ல சேர்த்துட்டாங்க. அப்ப தாவீதின் சங்கீதங்களை படிக்கிறப்போ அந்த சங்கீதத்தினுடைய ஹிஸ்டரி பின்னணி இங்க இருக்கும், இங்க இருக்கும். 23 சங்கீதம் 23 தெரியும். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல். எப்ப எழுதுனா? அங்க போய் எழுதுனா? அங்க போய் எழுதல. அங்க அவன் சின்ன வயசா இருக்கிறப்ப, வாலிபனா இருக்கிறப்ப வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சப்போ, அப்போ அந்த ஆடு மேய்ச்சது எங்க? இங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரத்துல அவனோட சின்ன வயசை குறித்து சொல்லுதே, அப்ப எழுதின சங்கீதங்கள். சங்கீதம் 55 சொல்லுது, தாவீது பட்சபால் இடத்துல பாவம் செய்த போது துக்கித்து அவன் பாவ அறிக்கையாய் செய்துபட்ட ஜெபம் அப்படின்னு இருக்குது சங்கீதத்துல. அங்க சொல்லுது. ஆனா தாவீது பாவம் செஞ்சது இங்க சொல்லுது. 2 சாமுவேல்ல சொல்லுது அவன் என்ன பாவம் பண்ணான்னு சொல்லுது. அந்த பாவத்துக்கு ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டான் இங்க சொல்லுது. ஆனா அந்த ஜெபம் சங்கீதம் அங்க போய் சேர்த்து இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, டைட்டிலையும் இன்சிடென்ட்டையும் எப்படி பிரியுது அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிற சங்கீதங்களுடைய பின்னணி இங்க. ஓகே, இப்போ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம்? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கா? ஒண்ணும் இல்ல, குழப்பம் இல்ல. ஓகே, அடுத்த புஸ்தகம் 1 ராஜாக்கள். இந்த 1 ராஜாக்கள்ல இங்க ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும், கவனிக்கணும். இங்க பாருங்க, இந்த சவுல் 40 வருஷம் ஆட்சி, தாவீது 40 வருஷம் ஆட்சி. இந்த 1 சாமுவேல் முடிஞ்சதும் 2 சாமுவேல்ல சாலமோன் அப்படின்னு வரான் ராஜா. கவனிங்க, 1 சாமுவேல் இங்க முடிஞ்சிச்சு, 2 சாமுவேல் ராஜா, சாரி 1 ராஜாக்கள்ல, 1 ராஜாக்கள்ல சாலமோன். அப்ப சாலமோனை குறிச்சு எங்க சொல்லுது அப்படின்னா 1 ராஜாக்கள் 1 to 11. அவ்வளவுதான். இப்ப கால்குலேட் பண்ணீங்க, இப்ப யோசிச்சுங்க. இவன் ஒரு 40 வருஷம், இவன் ஒரு 40 வருஷம், இவன் ஒரு 40 வருஷம். சாலமோனுடைய ஆட்சி 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் 11 வரைக்கும் போகுது. அந்த 40 வருஷம் ஆட்சி, அதுக்கு முன்னால பின்னால நடந்தவைகள், அவன் காலத்துல எழுதினா பாருங்க நீதிமொழிகள். நம்ம புஸ்தகம் தனியா படிக்கிறோம், நீதிமொழிகள். அவன் எழுதினா பாருங்க பிரசங்கி, புஸ்தகம் தனியா இருக்குது. உன்னத பாட்டு புஸ்தகம் தனியா இருக்குது. இந்த நீதிமொழிகள், இந்த பிரசங்கி, இந்த உன்னத பாட்டு, இந்த 3 புஸ்தகங்களும் இந்த சாலமோன் காலத்துல இங்க எழுதப்பட்டது. அவன் உயிரோடு இருந்தப்ப அது தனியா இருக்கிறதுனால அது ஏதோ ஒரு தனி ஊர் மாதிரி, தனி இடம் மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, பேக்ரவுண்ட் இங்க. நீதிமொழிகள் புஸ்தகத்தை படிக்கிறப்ப இந்த பேக்ரவுண்ட வச்சு படிக்கணும். பிரசங்கி புஸ்தகத்தை படிக்கிறப்ப இந்த பேக்ரவுண்ட். அவன் சொல்லுவான், மாயை மாயை, எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே நான் பார்த்ததெல்லாம் மாயை அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்படி சொல்றான்னா, இந்த 40 வருஷம் அவன் ரொம்ப தப்பு பண்ணான். ஆட்சியிலிருந்து முடிஞ்ச பிறகு மனம் திருந்தி
எல்லாத்தையும் வச்சு எழுதுறான். ஐயோ, நான் பூமியின் கீழே பார்த்தேன், எவ்வளோ லைஃப் அனுபவிச்சேன், எவ்வளோ தப்பு பண்ணி என்னன்னோ பண்ணேன், ஆனா எல்லாம் மாய. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கினேன், கர்த்தருக்கு பயப்படுறது தான் நித்தியம். வாலிபனே, உன் இளம் பிரயாத்துல உன் சிருஷ்டிகர நினை அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவன் தன் செய்த தவறுகளை ரிப்பன் பண்ணிட்டு எழுதுற புஸ்தகம், கர்த்தரை முன்னிறுத்தி எழுதுற புஸ்தகம். அப்போ அந்த நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த புஸ்தகங்கள்லாம் இந்த ஏரியாவில் சாலமோன் வாழ்க்கையில நடந்தது இங்க வரணும். புரியுதா பேக்ரவுண்ட்? அப்ப அங்க படிக்கிறது, அப்போ ஹிஸ்டரி இங்க ரூட் இங்க இருக்குது. அப்போ இன்னொன்னு, நீங்க இதையும் அதையும் ஒப்பிட்டு படிச்சீங்கன்னா, ஜாயின் பண்ணி படிச்சீங்கன்னா, அந்த ரியல் மீனிங் பேட்ச் ஆகும். ரியலா ஏன் சாலமோன் அப்படி சொன்னான், ஏன் சாலமோன் இப்படி சொன்னான், ஏன் சாலமோன் அப்படி எழுதுனா அப்படின்னா, எல்லாம் சொல்லுவோம் சாலமோன் தப்பு தப்பு தப்பு. ஆனா கடைசியில ரிப்பன் பண்ணி புத்தி வந்து வயசான பிறகு உட்கார்ந்து அனுபவிச்சு, ஐயோ நான் எங்க அப்பா மாதிரி இல்லையே, கர்த்தரை மிஸ் பண்ணிட்டேனே, தவறு செஞ்சனே அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் உட்கார்ந்து எழுதுறான். பூமி கீழே, சூரியனுக்கு கீழே, பூமிக்கு மேல எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு. எல்லாம் மாயே. நீதிமொழிகள்ல கூட 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம் அவன் சொல்லுவான், இதோ ஒரு ஸ்திரியை பார்த்தேன், அவன் வந்து போனான், அவன் பின்னால போனான், ஒரு மாடு அடிக்கும்படி போனான், அவன் அம்பு அவன் ஈரலை பிளந்தது, அவன் போனான், அங்க மாட்டிக்கினான், அந்த ஸ்திரீ வாயாடி, அந்த ஸ்திரீ கிட்ட போனவன் திரும்பி வரவே இல்லை, மரணத்துக்கு பாத்திர மரண பாதாளம் அவரிடத்துல இருக்குதுன்னு அந்த 1-7 அதிகாரம் 8 அதிகாரம் சொல்றான் பாருங்க. சொன்னவன் யாரும் இல்லை, சாலமோன். ஏன் சொன்னான்னா, ஒண்ணு அவன் பார்த்தான், இன்னொன்னு அவன் செஞ்சான், மூணாவது அதுல இருந்து வந்த அனுபவம், கடைசியில் ரிப்பன் பண்றான். அப்போ அந்த புஸ்தகங்கள் இந்த இடத்துக்கு இங்க வர வேண்டியவைகள். அந்த அந்த ரியல் எசன்ஸ், மீனிங், ரூட், ஐடியா இங்க இருக்கு. ஓகே, டர்ன் பண்ணுங்க இப்போ 1 ராஜாக்கள். பதினோராம் அதிகாரம். இதுதான் டர்னிங் பாயிண்ட்ல நெக்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட். ஹிஸ்டரியில நம்ம பார்த்துட்டே வரோம். இப்போ எங்கெங்கெல்லாம் ஹிஸ்டரி டர்ன் ஆகுதுன்னு. இப்போ ஹிஸ்டரி டர்ன் ஆகுது எங்க முதல்ல ஆச்சு, ராஜாவா செலக்ட் பண்ண இடத்துல டர்ன் ஆச்சு. அது வரைக்கும் ஒன்னும் சேஞ்சஸ் இல்லை, நேரா வந்துச்சு லைஃப். இங்க சாமுவேலுக்கு பிறகு சவுல் ராஜாவா இஸ்ரவேல் என்னைக்கு செலக்ட் பண்ணாங்களோ அன்னைக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட். அந்த ராஜா, முதல் ராஜா சவுல் 40 வருஷம், 2வது ராஜா தாவீது 40 வருஷம், 3வது ராஜா அவன் மகன் சாலமோன் 40 வருஷம். இந்த 3வது 40க்கு போது என்ன நடக்குது அப்படின்னு தான் இங்க படிக்க போறோம். லெட்ஸ் ரீட் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை கவனிங்க. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும், அம்மோனியரும், ஏதோமியரும், சீதோனியரும், ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாயம் பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாயிருந்தார். Listen the word. முதல் வசனத்துல ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்தது, அதுல தப்பு இல்லை. அந்த வசனத்தின் முடிவுல பாருங்க, ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான், அதுதான் தப்பு. அவன் முதல்ல மேரேஜ் பண்ணான், வெளியே இருந்து ஈவன் லவ் பண்ணி டேட்டிங்கோட. ஆனா அதுக்கு பிறகு அவன் வச்ச காரியங்கள் தவறு. இது ஃபர்ஸ்ட் பிகினிங். வெரி வைஸ் மேன்.
அவன மாதிரி ஒரு ஞானி இல்ல. ஆனா இங்க ஒரு முதல் சர்க்கிள். அடுத்தது என்ன ஆகுது? ஏன் தேவன் அவன் ஆட்சியை தள்ளினாருன்றதுக்கு ரீசனை பாக்குறோம். ஓகே, அவனுக்கு பிரபுக்கள் இல்லம்மா 3 அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன்